முதல் ப்ராப்ளம் ஸ்பேஸ். பேரண்ட்ஸுக்கு ஒரு ரூம் தேவையா இருக்கு, கிட்ஸுக்கு ஒரு ரூம் தேவையா இருக்கு. ஸோ தேர்ட் பர்சன் ஃபாதரோ மதரோ இருக்கும்போது அவங்களால அதாவது தேர்ட் பர்சன் ஃபாதரோ மதரோ, அதாவது பேரண்ட்ஸ் வந்து தேர்ட் பர்சன். நீ என்னெல்லாம் சொல்ல போகிறீங்கன்னு தெரில. சரி, கிட்ஸையும் பேரண்ட்ஸையும் தனித்தனி ரூமில் வச்சுட்டு நீ ஒரு ரூமில் போய் என்ன பண்ண போகிற? டெய்லியுமே அதே பண்ணிகிட்டு இருப்ப. ஏதோ இவனுங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்கும், ஆசை இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து இருந்து குடும்பமாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். அதான் குடும்பம். 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. இட் ஹஸ் பிகம் எ ரியாலிட்டி. தேர்ட் பர்சன் இந்த பிரசன்ட் மீனிங்ல எடுத்துக்கலாம் தாராளமா. தேர்ட் பர்சன் தான் அப்பா அம்மாவும். இல்ல நிச்சயமா இப்போ வந்து ரியாலிட்டி. அது என்ன ரியாலிட்டி? நாங்களும் குடும்பமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்பா அம்மா அண்ணா ஒய்ஃபு நாங்கள் என்னோடய குடும்பம் எல்லாம் சேர்ந்து தான் மொத்தமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்கும் ஆசைகள் இருக்குது, எல்லாம் கனவுகள் இருக்குது. நாங்கள்லாம் சேர்ந்து வாழ்ந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணலையா? அதுதான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு தனிப்பட்ட அரிப்புக்காண்டி நீ பண்ணக்கூடியதெல்லாம் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்த. ரியாலிட்டியே வேறு. நாங்களும் ரியாலிட்டி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நாங்கள் கனவுல வாழலை, ரியாலிட்டி தான் வாழ்ந்துட்டுருக்கோம்.